ஒரு ஊர்ல ஒரு கிச்சன் ரூம்குள்ள அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த அம்மாவோட பையன் அங்க வந்து, அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டோடனே அம்மாவும், என்னடா சொல்லணும் சொல்லு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஒரு பேப்பரை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னானா. அம்மா அந்த பேப்பரை வாசிக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுல, காலையில கடைக்கு போய் உங்களுக்கு பால் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு எனக்கு 25 ரூபா வேணும். தங்கச்சி பாப்பாவை 10 நிமிஷம் பாத்துக்கிட்டதுக்கு 25 ரூபா, அப்பாவோட போனை சார்ஜ் வச்சதுக்கு 25 ரூபா, டிவி ரிமோட்டை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு 25 ரூபா, மொத்தம் 100 ரூபா இப்படின்னு எழுதி இருந்தானா. இதை பார்த்து சிரிச்சுட்டு அந்த அம்மா இன்னொரு பேப்பர்ல அவங்க தனியா எழுத ஆரம்பிச்சாங்களாம். அந்த பையன் கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னாங்களாம். அந்த பையன் வாசிச்சானா, 10 மாசம் உன்னை சுமந்து பெத்ததுக்கு 100 ரூபாய், உனக்கு காய்ச்சல்னா தூங்காம உன் பக்கத்திலே உட்காந்து பாத்துக்கிட்டதுக்கு 100 ரூபாய், உனக்கு சிக்கன் பிடிக்குமேனு சமைச்சு வச்சா எனக்கு கூட கொடுக்காம மொத்தத்தையும் நீயே சாப்பிடுற, அதுக்கு 100 ரூபாய், நீ பண்ற சேட்டை எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன்ல, அதுக்கு 100 ரூபாய், இது எல்லாத்தையும் விட முக்கியமா எதுக்கு எடுத்தாலும் அம்மா 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 அம்மானே ஓடி வரல, அதுக்கு ஒரு 100 ரூபாய், மொத்தம் 500 ரூபாய் அப்படின்னு எழுதி இருந்ததாம். அந்த குட்டி பையன் இதை வாசிச்சு முடிச்சதும், என்னம்மா நீங்க, உங்ககிட்ட நான் 100 ரூபாய் கேட்டு வந்தா நீங்க 500 ரூபாய் கேட்கீங்க என்கிட்ட, இவ்வளோ பணம் ஏன்ட்ட எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டானா. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், உனக்கு 100 ரூபாய் வேணும்னா டைரக்டா கேட்க வேண்டியதானே, ஏன் இப்படி குறும்புத்தனம் பண்ற அப்படின்னு. அதுக்கு அந்த பையன், அப்ப கண்டிப்பா 500 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க 100 ரூபாய் தருவீங்களாமா அப்படின்னு கேட்டானா. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ நல்ல பிள்ளையா இருந்தா போதுண்டா, உனக்கு நான் 100 ரூபாய் தரேன் அப்படின்னாங்களாம். உடனே இந்த குட்டி பையன் வேகமா ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு சொன்னானா, நீங்க எனக்காக செஞ்ச இவ்வளோ விஷயங்களுக்கும் எந்த விலையும் வைக்க முடியாதுமா அப்படின்னு. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, அம்மாவின் தியாகத்திற்கு கணக்கும் இல்லை, விலையும் இல்லை.